தேவன் யாரை கொண்டாவது, எவரை கொண்டாது? நம்மை கொண்டுதான் நன்மை வரும் இல்லை, நம்முடைய தேவை தேவனை கொண்டுதான். அல்லேலூயா. நாம் செய்கிற வேலையினால் அல்ல, நாம் படிக்கிற படிப்பினால் அல்ல, நாம் செய்கிற செயலினால் அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுனால். அல்லேலூயா. எவ்விடத்திலும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதா. அல்லேலூயா. நமக்காக ஒரு தேவையை சந்திப்பதற்காக கர்த்தர் எவரையும் அவர் எழுப்ப முடியும். அல்லேலூயா. எப்படியும் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். கடந்த நாட்களில் சொன்ன சாட்சி முடிக்கும் போது மீதியானதை எடுத்து அவர்கள் கடந்து சென்றார்கள். எங்களுடைய ஊழியத்தின் தேவைகளையும் சந்திச்சு அவர்கள் தேவையும் சந்திக்கப்பட்டு மீதியானதை எடுத்துக்கொண்டு அவர்கள் கடந்து போகும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரை நீங்கள் நம்பும் போது, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தேவன் மீதியானதை தான் எடுக்க செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வேதத்திலும் சரி, உலகத்திலும் சரி, சரித்திரத்திலும் சரி, வில்லியம் கேரி, பில்லி கிரகாம், இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய மிஷினரிகள் நம்முடைய தேசத்துல வந்தார்கள். இன்றைக்கும் தேசத்துல பல மிஷினரிகள் ஊழியங்களை செய்கிறார்கள், வடநாட்டில ஊழியங்களை செய்கிறார்கள். தேவன் தேவைகளை சந்திப்பதில் நீதி உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க சொல்லுகிறார் 2வது வசனம், தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பூமி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதை அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறத எப்பொழுது அறிய முடியும்? ஆசீர்வாதம். அவங்க தடுத்தும், அவங்க நமக்கு தீமை செய்தோம், அவங்க நமக்கு தீங்கு செய்தோம், நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுது இல்லையா? நம்ம சுகமா வாழ்றோம் இல்லையா? நல்லா வாழ்றோம் இல்லையா? இதை பார்த்தாதான் உங்களுக்கு பயம் வரும். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் முன்பாக நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தாவீது வாழ்க்கையில அப்படிதான். அவனுக்கு ஏராளமான சத்துரு, ஏராளமான கன்னிகள், ஏராளமான சேனைகள் அங்கே அவரை சூழ்ந்திருந்தது. ஆனாலும் தாவீது என்ன செய்தானா? வர வர அவன் பலத்து அவன் பெருகினான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வர வர பலத்து பெருக வேண்டும். எல்லாவற்றிலும் உயர் ஆண்டவரிடத்துல நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தாவீது தான் நமக்கு சொல்லுகிறார். அவரை போல நாம் என்ன செய்யணும்? சேவிக்க வேண்டும். எக்காலத்திலே வேலையிலும் அவரை சேவிக்கிறாய். அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய நம்பிக்கை குறித்து நாம் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவரை எந்த நிலைமையிலும் அவரை தேடுகளாய் இருக்கும். இன்பமானாலும் துன்பமானாலும், வியாதியானாலும், ஜீவனானாலும், மரணமானாலும் அவரை துதிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா.